இயல் 2 அணிநிழல் காடு. கற்றல் நோக்கங்கள். செய்யுளின் வருணனை பகுதிகளை படித்து சுவைத்தல். காடுகளும் காட்டு உயிர்களும் நாட்டின் உயிர் நாடி என்பதை புரிந்து கொள்ளுதல். காட்டு உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை குறித்து புரிந்து கொள்ளுதல். நேர்காணல் வடிவத்தில் அளிக்கப்பட்ட கருத்துக்களை படித்துணரும் திறன் பெறுதல். எழுத்துகள் குறுகி ஒலிக்கும் இடங்களை அறிந்து பயன்படுத்துதல். இயல் 2 பகுதி 1. காடு. காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வழி அறிவோம். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடிக் கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுரத் தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. ஆசிரியர் சுரதா. சொல்லும் பொருளும். ஈன்று, தந்து, கொம்பு, கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, களித்திட, மகிழ்ந்திட, நச்சரவம், விடமுள்ள பாம்பு, விடுதி, தங்கும் இடம். பாடலின் பொருள். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருள்களை தரும். காய்கனிகளையும் தரும். எல்லோரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாய் இருக்கும். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனைக் கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். நரி கூட்டம் ஊளையிடும். மிகுந்த சுவையுடைய தழையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். பூக்கள் பூத்து குலுங்கும். மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும். நூல்வெளி. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் தேன்மழை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். தெரிந்து தெளிவோம். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணயம். பின்வரும் கிளிக்கண்ணி பாடலை படித்து மகிழ்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. ஆசிரியர் பாரதியார்.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாழை கன்றை. விடை அ ஈன்றது. காடெலாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஆ கிழங்கெடுக்கும். இயல் 2 பகுதி 2. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலும் மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியேதான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியேதான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடே கருநீல கோழி குண்டுகளாய் நாவல் பழங்கள் கிளைகள் தொங்கும் பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலிலேதானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல. ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். சொல்லும் பொருளும். பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல். நூல்வெளி. ராஜமார்த்தாண்டன் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முகத் திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. பின்வரும் புது கவிதைகளை படித்து சுவைக்க. கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. ஆசிரியர் கலாப்ரியா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது. விடை ஆ கோலிகுண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை. மண் ஒட்டிய பழங்கள். விடை அ மண் ஒட்டிய பழங்கள். பெயரறியா எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இ பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இ மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஆ நேற்றிரவு. இயல் 2 பகுதி 3. விலங்குகள் உலகம். வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடிகள், நன்னீர், நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும்.
இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும். காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிரிகள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். அதன் மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மக்களிடம் இன்றும் தொடர்கிறது. காட்டு விலங்குகளின் உறைவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள் ஓர் உலா வருவோமா? களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம் அன்புடன் வரவேற்கிறது. பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தாள். பணியிலிருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம், அம்மா, எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும் என்று கூறினாள். அப்படியா? எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார். அவரிடம் முன் இசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம். வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார். அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம். அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன, மகிழ்ச்சிதானே என்றார் அம்மா. மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்விழியும் முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர். அங்கு வன அலுவலர் வனவர் அவர்களை வரவேற்றார். அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றி காட்டுக்குள் அழைத்துச் சென்றார். அப்போது ஆதினி, ஆ, எவ்வளவு பெரிய அடர்ந்த காடு! பார்க்கவே வியப்பாக உள்ளதே. மாமா, இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன். வனவர், மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல் புதர்கள், பூச்சி இனங்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இக்காடாகும். இடையிடையே காட்டாறுகளும் நீரோடைகளும் இருக்கும். மலர்விழி, காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா? வனவர், இது தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன. அவற்றையெல்லாம் பார்க்கலாம். ஆதினி, இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா? வனவர், அப்படி சொல்ல முடியாது. நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்குகளைத்தான் பார்க்க முடியும். மலர்விழி, அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா? வனவர், எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும். நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை சென்று வரலாம். கவலை வேண்டாம். அவ்விடத்துக்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும். அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதினி, யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். ஆசிய யானை, ஆப்பிரிக்கா யானை. ஆதினி, மாமா, யானையை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன். வனவர், உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஆதினி, அவை இரண்டுக்கும் என்ன வேறுபாடு மாமா? மலர்விழி, எனக்கு தெரியும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் உண்டு. சரிதானே ஐயா? வனவர், சரியாக சொன்னீர்கள். அது மட்டுமின்றி அவற்றின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன. ஆதினி, மாமா, யானைகள் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்குமா? வனவர், ஆம் ஆதினி, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானைதான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை நாளொன்றுக்கு 250 கிலோ புல், இலைத்தழைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. மலர்விழி, ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா? வனவர், யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை. அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கடந்து சென்றன. ஊர்தி தொடர்ந்து மேலே சென்றது. வனவர்,
அதோ அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதினி, ஆ, எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? வனவர், கரடி ஓர் அனைத்துண்ணி. அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும். கரையானதற்கு மிகவும் பிடித்த உணவு. தெரிந்து தெளிவோம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன. மலர்விழி. தேன்குட்டை கலைக்கும்போது தேனீக்கள் அதை கொட்டிவிடாதா ஐயா? வனவர், கரடியின் உடலை போர்த்தியிருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். இன்னும் ஒரு புலி கூட நம் கண்ணில் படவில்லையே என்று ஆதினி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது வனவர் ஊர்தியை நிறுத்தினார். சற்று தொலைவில் புல்வெளி மீது புலி ஒன்று படுத்திருந்தது. வனவர் அதை அனைவருக்கும் காட்டினார். ஆதினி, எனக்கு அச்சமாக உள்ளது. புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது? வாருங்கள், திரும்பி விடலாம். வனவர், அச்சம் வேண்டாம் ஆதினி. புலி மனிதர்களை தாக்குவதில்லை. இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது. ஆதினி, அப்படியா? நான் இங்கிருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன். மாமா, இங்கு ஒரே ஒரு புலிதானே இருக்கிறது? வனவர், ஆமாம், புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும். ஆதினி, அரிய தகவலாக இருக்கிறதே. வனவர், ஆம், புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம். சரி, காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்துவிட்டோம். இனி நாம் அலுவலகம் செல்வோம். ஆதினி, காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே, அது பற்றி சொல்லுங்கள் மாமா. வனவர், உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என 2 வகை சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல்தரையில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். வனவர், ஆதினி, இவை புள்ளிமான்கள். இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை என்பர். ஆதினியும் அவள் தாய் மலர்விழியும் வன அலுவலருக்கு நன்றி கூறி விடைபெற்றனர். ஆதினி தன் படத்தொகுப்பிற்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது. விடை ஆ, தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். விடை இ, முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அ, காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஈ, அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அ, நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஆ, வேட்டையாடிய. கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானைதான் தலைமை தாங்கும்.
கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் போர்வை போன்ற முடிப்பரப்பு. இயல் 2 பகுதி 4. இந்திய வனமகன். நேர்காணல். மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும். ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார். அவரை சந்திப்போம். ஓர் அடர்ந்த காடு. காட்டின் நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு. வீட்டினுள் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது. வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்கின்றார். நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். உடனே வீட்டுக்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேற்றி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இக்காட்சியை பார்த்த குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதைக் கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? ஆம், அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர்தான் அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பையங். அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர். அக்காட்டிலேயே தமது வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர். யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுவோம். வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது? பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். 1979ஆம் ஆண்டும் அதுபோன்று ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கின. அவற்றுள் சில பாம்புகள் இறந்து கிடந்தன. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தன. இந்த காட்சி என்னை மிகவும் பாதித்தது. ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதை பற்றி பேசினேன். தீவில் மரங்கள் இல்லை, அதனால்தான் பாம்புகள் மடிந்து போகின்றன. அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர். மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள் இறந்தன எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்துவிட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று எண்ணிய எனக்கு உடல் நடுங்கியது. அப்பொழுதே இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆழ்பதிந்துவிட்டது. உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள்? ஊர் மக்களிடம் அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறியபோது அதை யாரும் ஏற்கவில்லை. அத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை பார் என்று கூறிவிட்டனர். பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா? நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு இந்த தீவிற்கு வந்தேன். இங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று கூறினர். எனக்கு உடனே உற்சாகம் பிறந்துவிட்டது. மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு வளர்க்க தொடங்கினேன். அவை விரிந்து வளரத் தொடங்கின. இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலை என்று அப்போதே முடிவு செய்துவிட்டேன். மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள். ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே, எப்படி ஐயா? எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது. அதில் நான் இணைத்து கொண்டேன். அவர்களுடன் இணைந்து இத்தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நடத் தொடங்கினேன். அந்த திட்டம் 3 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. நான் மட்டும் இங்கேயே தங்கியிருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரவில்லை. அப்போதுதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களின் நினைவு எனக்கு வந்தது. சிறு வயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன். உடனே அவர் மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும். அதற்கு மண்புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார்.
கட்டெரும்புகளா? அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே. ஆமாம், ஆனால் என்ன செய்வது? மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே. அதற்காகத்தான் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும்புற்கள் தலை காட்டத் தொடங்கின. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன? கால்நடைகள் வளர்ப்பதுதான் என்னுடைய வேலை. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எறியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன். பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து இத்தீவில் தூவத் தொடங்கிவிடுவேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள்தாம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்காடு. மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள்? ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை. ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாக இருந்தது. அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தேன். செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன். அதில் ஒரு சிறு துளை இட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். பிறகு அதில் நீர் நிரப்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது. இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன். சரி, உங்கள் வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்களேன். நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளரத் தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கின. பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன. பிறகு முயல், மான், காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது. யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. அதன் பிறகு இங்கு பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்கத் தொடங்கின. தெரிந்து தெளிவோம். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டத்தை வழங்கியுள்ளது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா? உங்களுக்கு அச்சமாக இல்லையா? இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லையில்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன். இது மிக கடினமான பணி. மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன். என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வனக்காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுக்கு கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தனர். அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் செய்தி வெளிவந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்ன? இந்த தீவின் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கி இருக்கிறேன். எப்படியும் அதற்கு 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ஆதலால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன். உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயா. நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள். அதுவே எனக்கு போதும். உறுதியாக ஐயா. உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன். நான் சென்று வருகிறேன் ஐயா. நன்றி. ஜாதவ் பையேங் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். இயல் 2 பகுதி 5. 4 வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு.
இதை மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துகளும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். ஐகார குறுக்கம். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. வையம், சமையல், பறவை என சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார குறுக்கம். ஔ, வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம் எனப்படும். ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. மகர குறுக்கம். அம்மா, பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யெழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகர மெய்யானது இன், இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். ஆயுத குறுக்கம். அஃது, எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. முள் கூட்டல் தீது என்பது முட்டீது எனவும் கல் கூட்டல் தீது என்பது கற்றீது எனவும் சேரும். இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. விடை ஆ 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். விடை இ. பழம் விழுந்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. விடை ஆ. ஔகார குறுக்கம். கலை சொல் அறிவோம். தீவு ஐலாண்ட். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை பாரபிள். காடு ஜங்கிள். வனவியல் ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. இயல் 2 பகுதி 6. திருக்குறள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமைமிகு திருக்குறளை படிப்போம். அழுக்காராமை. குறள் 1. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பொருள்: ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். குறள் 2. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொருள்: பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். புறம் கூறாமை. கண்ணென்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன் என்று பின் நோக்கா சொல். பொருள்:
ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவர் இல்லாதபோது புறம் கூறுதல் கூடாது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பொருள்: பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. அருளுடைமை: அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பொருள்: அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. பொருள்: ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தாம் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். வாய்மை: வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொலல். பொருள்: வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதலாகும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். பொருள்: ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். பொருள்: உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவர். இறை மாட்சி: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள்: பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயல்களாகும். நூல்வெளி: திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்புகளை கொண்டது. இதில் அறம் 32, பொருள் 70, இன்பம் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாய்மை எனப்படுவது. விடை ஆ. தீங்கு தராத சொற்களை பேசுதல். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? விடை இ. பொறாமை உள்ளவன். பொருட்செல்வம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இ. பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இ. யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அ. தன் நெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அ. தீதுண்டோ.